Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.15ல second question பாருங்க. Draw the graph of xy is equal to 24, x, y greater than 0 using the graph find y when x is equal to 3 and x when y is equal to 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா xy is equal to 24, அதாவது எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும் 24என்ற வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் வந்து கொஷினில் வந்து கொடுக்கல. ஸோ இதை கொடுத்துருக்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேபிளை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எப்படி ட்ரா பண்ணணும், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் தான் நம்ம வந்து டேபிளில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ டேபிளை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போடுவோம் இல்லையா? ஸோ கிராஃப் வரைஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 3ன்னு கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே ஒய்யோட வேல்யூ 6 கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து டேபிள் வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. இந்த எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும் 24ன்னு கிடைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு டேபிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் எடுத்தோம்னா 1 × 24 24ன்னு கிடைக்கும். அடுத்தது செகண்ட் டேபிள் எடுத்துக்கலாமா? செகண்ட் டேபிள் எடுக்கும்போது 2 × என்ன போட்டால் நமக்கு 24 வரும் 2 × 12. அடுத்தது தேர்ட் டேபிள் எடுத்தால் 3 8s are 24. அடுத்தது ஃபோர்த் டேபிள் 4 6s are 24 வரும். அடுத்தது ஃபிஃப்த் டேபிளில் வந்து 24 நமக்கு வராது. அடுத்தது 6 எடுத்தோம்னா 6 4s are 24 வரும். அடுத்தது செவன்த் டேபிளையும் நமக்கு 24 வராது. அடுத்தது 8 எடுத்தோம்னா 8 3s are 24 கிடைக்கும். அடுத்தது 9 10 11 இதில் எதையுமே வந்து நமக்கு 24 கிடைக்காது. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 12th டேபிள் எடுத்தோம்னா 12 2s are 24. ஃபைனலாக என்ன வரும் 24th டேபிளில் 24 1s are 24ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ டேபிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான பாயிண்ட்ஸை வந்து எழுத போகிறோம். பாயிண்ட்ஸ் எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஒய்ன்ற ஃபார்மில் எழுதணும். ஸோ இப்போ 1 24 2 12 3 8 4 6 6 4 8 3 12 2 24 1. ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னது, இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷனில் இருக்குது இந்த சம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ இப்போ டேபிள் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது நமக்கு 1 2 3 4 எப்படி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது நமக்கு 24 12 8 6 4. இது என்னது நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகுது, இது நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ நமக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னது இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் தான். சரிங்களா? ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் y decreases, therefore it is a indirect or என்னன்னு சொல்லுவோம் inverse variation சொல்லுவோம். inverse variation. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கான ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஈக்குவேஷன் என்னது, y is equal to k by x. அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன்னா கேவோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து கேவோட வேல்யூ கொண்டு வரலாமா? ஸோ அப்போ கே வேணும்னா இந்த எக்ஸை நான் இந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ எக்ஸ் ஒய்ன்னு கிடைக்குமா? இப்போது கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். ஸோ எனி 1 பாயிண்ட் டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது 1 × எக்ஸோட வேல்யூ 1 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 24 இருக்குது, ஈக்குவல் டு 24. ஸோ இப்போ கேவோட வேல்யூ என்னது 24. ஸோ இப்போ இந்த கேவோட வேல்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷனில் y is equal to 24 divided by x. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கிராஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வோ இல்லை ஸ்ட்ரெயிட் லைனோ ஸோ எது வருதோ நம்ம அங்கே கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை எழுதணும். ஸோ இது இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றதால கண்டிப்பாக கிராஃப் நமக்கு கர்வாக தான் வரும். ஸோ அங்கே கொண்டு போய் மறக்காமல் இந்த ஈக்குவேஷனை எழுதணும். சரியா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கிராஃப் போட்டுடலாம். ஸோ கிராஃப் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா 2 4 6 2
டூ டேபிளில் எடுத்திருக்கேன். அதாவது 2 யூனிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரா மாதிரி எடுத்திருக்கேன். ஒய்யும் நான் அதே மாதிரி தான் 2 யூனிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரா மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்கேல் என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட்ஸை கொண்டு வந்து இதில் ப்ளாட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 1 எங்கே இருக்குது? 0க்கும் 2க்கும் சென்டராக இருக்கிறது தான் நமக்கு 1. 1,24. 24 ஒயில் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா? ஸோ அப்போது இந்த 24 இந்த 1 மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்து 2 வேல்யூவும் மீட் பண்ணுற பாயிண்ட். அதுதான் நமக்கு 1,24. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து 2,12. 2 இங்கே இருக்குது, 12ன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஒயில். ஸோ அப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுறது என்னது? 2,12. அடுத்தது 3,8. 3ன்றது 2க்கும் 4க்கும் சென்டரில் இருக்கிறது 3. சரியா? 3 8ன்றது ஒயில் இருக்குது. இப்போ இந்த 8 இந்த 3 மேலே கொண்டு வந்தீங்கன்னா இது. ஸோ இதுதான் 3,8. அடுத்தது 4,6. 4ன்றது எக்ஸில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 6ன்றது ஒயில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு 4,6. அடுத்தது 8,3. ஸோ 8 எங்கே இருக்குது? எக்ஸில் இங்கே இருக்குது. 3ன்றது எங்கே இருக்குது? இந்த 2க்கும் 4க்கும் சென்டர் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் இதுதான் 3. ஸோ இதுவும் மீட் பண்ணுற பிளேஸு. இது 8,3. அடுத்தது என்னது? 12,2. 12ன்றது இங்கே இருக்குது, 2ன்றது இங்கே இருக்குது ஒயில். ஸோ அப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுறது 12,2. அடுத்தது 24,1. 24 இங்கே இருக்குது, 1ன்றது ஒயில் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுறது வந்து நமக்கு 24,1. ஸோ இப்போ இங்கே நம்ம கர்வை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2 கொஷினுக்கு வந்து ரஃபாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரஃபாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணி கிராஃப் வரைஞ்சோன்னா நமக்கு கிராஃப் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. ஒய் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை எக்ஸு. ஒய்யோட வேல்யூ தான் தெரியணும். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ என்னது? 3 இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 3s are 24. 8 3s are 24ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? நமக்கு 8ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் வந்து 3யாக இருக்கும்போது ஒய் வந்து நமக்கு 8ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ இதோட பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கும்? 3,8ன்னு வரும். சரிங்களா? செகண்ட் ஒன் என்ன இருக்குது? y is equal to 6ன்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஈக்குவேஷன் 24 டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ எக்ஸை வந்து நான் இந்த சைட் கொண்டு போய்ட்றேன், ஒய்யை இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை ஒய்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ என்னது? 6. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 4s are 24ன்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 4. ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் என்னது? எக்ஸோட வேல்யூ என்னது? 4, ஒய்யோட வேல்யூ என்னது? 6. ஸோ இப்போ 2 பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் பிளாட் பண்ணிட்டு நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3,8ன்னு இருக்கா? ஸோ 2க்கும் 4க்கும் சென்டராக இருக்கிறது தான் நமக்கு 3. 8ன்றது நம்ம ஒயில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 3 8. ஸோ ஆல்ரெடி நமக்கு பாயிண்ட் இங்கேயே இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட 3,8. அதாவது எக்ஸ் வந்து 3யாக இருக்கும்போது ஒய் நமக்கு என்ன கிடைக்குது? 8ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன கிடைக்குது? 4,6. எக்ஸில் வந்து 4, ஒயில் வந்து 6. ஸோ அப்போது இதுவும் ஆல்ரெடி நமக்கு பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போது ஒய்யோட வேல்யூ 6ஆக இருக்கும் பொழுது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? கர்வ் ட்ரா பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிவிட்டு
கர்வை வந்து உடனே நம்ம வரைஞ்சிடல. என்ன பண்ணோம், கொஷினை பேஸ் பண்ணி ரஃபாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து கர்வை வந்து வரைஞ்சோம். ஏன், இப்போது கர்வ் போடும்போது டைரக்ட் வேரியேஷனாக இருந்திருந்தால் நமக்கு என்ன கிடச்சிருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கும். டைரக்ட் வேரியேஷனாக இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் கிராஃப்லேருந்து கொஷினை பேஸ் பண்ணி ஆன்சர் எடுத்தோம்னா அது வந்து 99% வந்து கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா. இதுவே இன்டைரக்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கர்வை பொறுத்த மட்டும் எப்படி, இப்போ கர்வ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. சில பேர் வளைச்சி போடுவாங்க, சில பேர் இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதை நான் இப்படி என்ன பண்ணலாம், இப்படி வளைச்சும் கர்வ் போடலாம், இது இப்படியும் போடலாம். ஓகேவா. 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணும்போது வளைச்சும் போடலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம். ஸோ அப்படி கிராஃப் போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்வ் வந்து டிஃபர் ஆகும். சரியா. ஸோ அப்போ கர்வ் டிஃபர் ஆச்சுன்னா நம்ம கொஷினை பேஸ் பண்ணி இங்கே ஆன்சர் எடுக்கும்பொழுது நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்காது. ஸோ அதனால தான் ரஃபாக நம்ம வந்து அதுக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிராஃபில் ப்ளாட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கர்வ் வரையணும். ஓகேவா. ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரஃபாக போட்டு அதுக்கப்புறம் ப்ளாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கர்வ் வரைகிறது தான் வந்து கரெக்டான இதுவாக இருக்கும். சரிங்களா. கரெக்டான கிராஃப் வந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். சரியா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே எழுதிக்கலாமா. ஸோ இப்போ இந்த கிராஃப்லேயே பாருங்கள், இந்த கர்வில் வந்து அதுக்கான ஈக்குவேஷன் எழுதலை பாருங்கள். ஸோ இப்போ ஈக்குவேஷன் என்னது, y = 24 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதுதான் கிராஃபு. ஸோ இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், when x = 3 then y = 8. செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர், when y = 6 then x = 4. ஸோ இதுதான் நம்ம இங்கே வேர்ட்ஸில் வந்து எழுதியிருக்கோம். சரியா. ஸோ இதுதான் ஆன்சர்.